என்னங்கண்ணே திடீர்னு இந்த பக்கம்? மாணவர்கள் கண்டிப்பா இந்த வாட்டி நிறைய நீட் தேர்வுல தேர்ச்சி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதே மாதிரி கண்டிப்பா காரங்க வீடு வாங்குவாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சொத்து வேண்டானாலும் தானா வந்து அவங்களுக்கு அமையும். சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜை மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா, ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒன்னும் விளங்காது. நம்ம கட்டம் எப்படி வேலை செய்யுது, ராசி பலன்கள் எப்படி இருக்கு, நம்ம வெற்றி எப்படி இருக்க போகிறது, நமக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்க போகுது, திருமணம் யாருக்கெல்லாம் நடக்க போகுது, வீடு கட்டுற யோகம் இருக்குதா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. ரிஷபம் சார், தேவையில்லாத பழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். புதிய நண்பர்களோட க்ளோஸா பழகக்கூடாது. வேலை மாற்றம் உறுதி. கம்ஃபர்டான வேலையை விட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி, தூரமா போய் வேலை செய்யற மாதிரி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்க. அம்மாவிற்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். இது வரைக்கும் கண்ணாடி போடாதவங்களாம் கூட கண்ணாடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் எடை அதிகரிக்கும். தலைவலி ஏற்படும். தலையில தான் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய ரகசியங்கள் பிளான்லாம் வெளியில கசிஞ்சு போயிடும். அதனால மன உளைச்சல் ஏற்படும். முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜை மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா, ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒன்னும் விளங்காது. எதிர்பார்ப்பு என்ன? பிடிச்ச வேலையோட கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கணும்னு தான் இருக்கு. அதே மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்குமா? ஸோ அடுத்த வருஷமாச்சும் எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்குமா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அது ட்ரை பண்ணும் போதெல்லாம் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். எங்க அப்பா அம்மாவும் நான் செட்டில் ஆயிடுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம். அவங்களுக்கு தங்க காசு கொடுக்கறது வழக்கம். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா செகண்ட் மேரேஜ்க்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு மட்டும் IUI IVFன்னு ஒரு மாற்று மருத்துவ முறையில அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன 2 பொண்ணு நினைக்கிறேன். கல்யாணம் இப்போதைக்கு ஆசை இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னோட கெரியர்ல என்ன ஒர்க் பண்றாரு மேடம்? கல்யாணத்துக்காக எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த சரியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. இந்த வாட்டி ரிஷபராசி வேலைக்கு போறவங்க விட சொந்த தொழில் செய்யறவங்க ரொம்ப அதிகம் பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நாளில் போய் கேது, அம்மாவோட உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையா பார்க்கணும். கேன்சர் வரை கூட போற வாய்ப்பு இருக்கு. ராமகிருஷ்ணன், இல்ல வெளிநாடு வாய்ப்பு யார் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துருந்தோம் இந்த வருஷம் டெஃபினட்டா ஒரு பெரிய லக் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் கண்டிப்பா பண்ணலாம். கல்யாணம் ஆகல அப்படிங்கறவங்க இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடும். அது மட்டும் இல்லாம வெளியில போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. ரதபந்தம் சொல்லிட்டு முருகனோட இது, அது வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பைக்ல ஓட்டிக்கலாம், இல்ல கையில வச்சுக்கலாம். வந்து வருமானம் நல்லா இருக்கும் சார். 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து இருக்கிறாரு. வருமானம் நல்லா இருக்கும். அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ். அதே மாதிரி தொழிலும் அவருக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வேலையில வந்து அவர் முயற்சி பண்ணா நல்ல விதத்துல அவங்க வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? 2ஆம் இடத்துல குரு. 2ஆம் இடம் தான் பொருள் வரவு. தொட்டதெல்லாம் ஜெயிக்கிறீங்க. இந்த பக்கம் யார் ரிஷபராசி இருக்கு? யார்? ரிஷபம். 2ல குரு. ஜூன் மாசத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். சார், ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணுங்க சார். அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எனக்கே தெரியும்னு நினைச்சாங்கன்னா அது பெரிய ஒரு இஷ்யூல கொண்டு போய் விட்டுருங்க. 90s 80s கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சார். 2ஆம் இடத்துல குரு இருக்காரு சார். அதனால இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியா விஷயமும் சரி, இவங்களுக்கு அங்கீகாரம் எல்லாமே சூப்பரா கிடைக்கும். அதுல எல்லாம் எதுவும் மாற்றமே கிடையாது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பழைய காதல் கூட சில பேருக்கு திரும்பி வந்து எட்டி பார்க்கும். இதுல ரொம்ப கவனமா இருக்கும் இந்த வருஷத்துல.
அதேமாரி லாபத்தில் சனி, குருவோட வீடு, அதிக முதலீடு வேண்டாம், ரொம்ப ஆசையும் வேண்டாம். திடீர்னு சறுக்கி விட்டுரும், ஏன்னா சனி தடுக்கி விட்டுருவார். அதேமாரி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ தான் கொஞ்சம் தைரியம் வரும். அதாவது இழந்ததெல்லாம் அப்போ தான் கிடைக்க போகிறது. அதனால் இந்த வருஷம் முழுக்கவே ரிஷபம் ஜொலிப்பார்கள். எல்லாம் துரத்தி விட்டேன். துரத்தி விட்டது திரும்ப வருங்கிறாப்ல. அவன் கிடக்காண்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சில்கோட அருமை. இப்போ இத வந்து என்ன அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டான். நடந்து கரெக்டா சொல்லுங்க. காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பேர் கை கூடக்கூடிய அமைப்பு உண்டு. ப்ரோகிராம் கேன்சல், போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா, போங்கடா. பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். இது எல்லாம் பொது பலன் தான். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வருடத்தில் மிக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழுமையாக சனி லாபஸ்தானத்தில் விளம்பருகிறார். மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் சனி பகவான் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்தில் விளம்பருவது மிக பெரிய அளவுல தனலாபத்தையும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவுகளை எடுக்காமல் சரியாக சிந்தித்து சிறப்பாக செயல்படுவதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு மட்டுமல்ல, குருவின் அமைப்பும் மிக வலுவாக தனஸ்தானத்தில் மே மாதம் முழுவதும் வலம் பெற போகிறாருங்க. தற்போதிலிருந்து மே மாதம் வரைக்குமே வலுவாக தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். அதற்கு பிறகு 3இல் உச்சம் பெறுகிறார். பிறகு 4இலும் இந்த வருடத்தில் அமர போகிறாருங்க. குரு பகவான் பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றன. எனவே பெரிய அளவுல பிரச்சனை நிச்சயமாக இல்லை. அதே போன்று நிழல் கிரகமான ராகு 9ஆம் இடத்தில் இந்த வருடத்தின் இறுதியில் நுழைய போகிறார். பெரும்பாலும் வருடம் முழுவதும் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் தான் விளம்பருகிறார். ராகுவின் அமைப்பு நன்மையை பெற்றுத் தருகிறது. ஆனால் மோட்சக்காரகரான கேது 4இல் இருப்பதால் சற்று அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் அனைத்து பணிகளிலும் தேவை. ஏனோ தானோ என்று செயல்படுவது, எதிர்மறையான சிந்தனையுடன் இருப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்லது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட மற்ற கிரகநிலைகள் 5ம் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் பல இடங்களில் மாறி மாறி வலம் வர போகின்றன. சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தினாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு இந்த கிரகநிலைகளால். ஆனால் பெரும்பாலும் அதீத பலம் பெறும்போது நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மிக முக்கிய கிரகநிலைகள் 4இல் 3 சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு குறைவில்லை. ஆனால் கேது சற்று எதிர்மறையான சிரமங்களை உருவாக்கலாம். அதில் கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக பல நன்மைகளை பெற வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமைகள்ல மதியம் 1:30 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் அமோகமான நன்மை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். அமோகமான மாற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான அமோகமான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.